ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி தியரி அண்ட் கெனானிக்கல் டிகம்போஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். வெரிஃபை த வேலிடிட்டி ஆஃப் நம்பர் பேட்டர்ன். 9 into 9 plus 7 is equal to 88. 98 into 9 plus 6 is equal to 888. 987.9 plus 5 equal to 8888. 9876.9 plus 4 is equal to 88,888. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? அடுத்த ரெண்டு லைன் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது 9, இது 98, 2 n வந்து 2, n3னா 987, n4னா 9876, அப்போ அடுத்து n5னா 98765 இன்ட்டு 9, இது எல்லாத்துலையும் இருக்க மாதிரி வரும். இப்போ n1 இங்கே 7, 2க்கு 6, 3க்கு 5, 4க்கு 4, அப்போ அடுத்து 5க்கு என்ன வரும்? 3ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n1க்கு 2 8 இருக்குது, 2க்கு 3 8s இருக்குது, 3க்கு 4 8s இருக்குது, 4க்கு 5 8s இருக்குது. அப்போ இந்த 5க்கு n இஸ் ஈக்குவல் டு 5க்கு 6 8s வரும். அதுக்கு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 987654, அதாவது n 6 இன்ட்டு 9 ப்ளஸ் 3 - 1 2 போட்டு இஸ் ஈக்குவல் டு 7 times 8 போடணும். இதுதான் அடுத்த ரெண்டு டைம். இப்போ இதை ஜென்ரல் டேர்மில் எழுத போகிறோம். ஜென்ரல் டேர்ம்னானது n வச்சு எழுத போகிறோம். இந்த பேட்டர்னை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போது இது n இஸ் ஈக்குவல் டு 1க்கு, n இஸ் ஈக்குவல் டு 2க்கு 98, n இஸ் ஈக்குவல் டு 3க்கு 987. இந்த மாதிரி போச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 10 - nன்னு வரும். புரியுதாம்மா? இப்படியே குறைஞ்சிட்டே இருக்கலாம். இது வந்து 10 - 1, இது 10 - 1, இது 2, அப்போ 10 - 2, இது 10 - 3, இப்படியே வந்து 10 - nன்னு வரும். அதாவது n டிஜிட்ஸுக்கு வரும். இன்ட்டு இங்கே எல்லாத்துலேயும் 9, ஸோ 9 போட்டாச்சு. ப்ளஸ் இதை பாருங்கள், இங்கே வந்து n வந்து 1ஆக இருக்கும்போது இங்கே 7 இருக்குது, அப்புறம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வருது. அதாவது 8 - 1 is 7. புரியுதா? இப்போ நமக்கு இங்கே ஆன்சர் 8ஆ? 8 - 1 டிஜிட் இஸ் 7, 8 - 2 is 6, 8 - n3 5, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது 8 - n போட்டிருக்கேன். இந்த பக்கம் என்ன இருக்குது? 8888ன்னு வருது. எத்தனை தடவை வருது? இங்கே n வந்து 4னா இங்கே 5 8s வருது. அப்போ இங்கே nனா இங்கே n + 1 8s வரும். புரியுதாம்மா? இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், முதல்ல LHS எடுத்துக்கிறேன். 98765 டாட் எக்ஸட்ரா அப் டு 10 - n இன்ட்டு 9 + 8 - n. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து 586 இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க? 5 × 10⁻2 + 8 × 10⁻1 + 6 × 10⁻0ன்னு எழுதுவோம். இதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது இங்கே n வந்து 3 டிஜிட்ஸ்னால் பவர் 2ல் தொடங்கும். ஸோ இங்கே வந்து n டிஜிட்ஸு கரெக்டாக. இந்த 9ஐ நான் ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த டேர்ம் எப்படி எழுதுகிறேன்? 9 இன்ட்டு இது n டிஜிட்ஸ் உள்ள டேர்ம் 10⁻n - 1 ப்ளஸ் இங்கே இருக்க மாதிரி 8 × 10⁻1, அது மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ 9 × 10⁻n - 1 ப்ளஸ் 8 × 10⁻n - 2 ப்ளஸ் 7 × 10⁻n - 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. லாஸ்ட்டு டேர்ம் nth டிஜிட் என்னது? இது இன்ட்டு 10⁻0ன்னு வரும். இதுக்கு 10⁻n - 1 எண்டிங் எதில் முடியும்? 10⁻0 ப்ளஸ் 8 - n போட்டாச்சு. 10⁻0வோட ஆன்சர் வந்து 1. இங்கே அதே மாதிரி இந்த 9ஐ என்ன பண்ணுறோம்? ஃபார் ஈஸி கால்குலேஷன் 10 - 1ன்னு எழுத போகிறோம். புரியுதாம்மா? இப்போ 10 - 1ன்னு முதல் 10ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து -1 உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10ஆல் உள்ளே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்னாகும்? ஒவ்வொரு 0 உள்ளே போகும்போது, அதாவது 10 பவரில் ஒரு 1 ஆட் ஆகும். ஏன்னா இன்னொரு 0 இங்கே மல்டிப்ளை ஆகுது. அப்போ இது வந்து என்ன? இது கேன்சல் ஆச்சுன்னா 9 × 10⁻n. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 8 × 10⁻n - 1 ப்ளஸ் 7 × 10⁻n - 2 எக்ஸட்ரா. லாஸ்ட் டைம் இங்கே 1 இருக்குது. இது கூட இந்த 10 மல்டிப்ளை ஆகும்போது 10 - n × 10⁻1ன்னு வந்துடும், ஆர் 10ன்னு வந்துடும். இந்த டேர்மை எழுதாதீங்க, லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த -1 கூட இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். -1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது -9 × 10⁻n - 1. நான் இந்த டேர்முக்கு நேராக எழுதலை, இந்த டேர்முக்கு நேராக எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து இது வந்து -1 கூட மல்டிப்ளை பண்ணால் -8 × 10⁻n - 2 -7 × 10⁻n - 3 எக்ஸட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் எப்படி கிளப் ஆகுது? அதோடைய நெக்ஸ்ட் டேர்மோட கிளப் ஆகுது. இப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம், பட் இங்கே செகண்ட் டேர்மோட கம்பேர் பண்ணுறோம். அப்போது இங்கே nth டேர்ம் வந்து இங்கே n - 1th டேர்மோட கம்பேர் பண்ணோம். இது nth டேர்ம், இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் -10 - n. இப்போ அதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்கும்? 10 -
இது என்ன, அப்போ 10 மைனஸ் என் மைனஸ் ஒன்று இருக்கும் இன்டூ அதுதான் இந்த 10ஆல் மல்டிப்ளை ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இங்கே இந்த ஒரே டேர்ம்ஸ் எல்லாம் கிளப் பண்ணிடலாம். இது இந்த டேர்ம் தனியாக இருக்குது 9 இன்ட்டு 10 பவர் n. இங்கே பாருங்கள், இது 10 பவர் n மைனஸ் ஒனில் இங்கே ப்ளஸ் 8 இங்கே மைனஸ் 9 இருக்குது. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் ஒன், அதாவது மைனஸ் 10 பவர் n மைனஸ் ஒன். இதுவும் அதே மாதிரி தான், மைனஸ் 8 ப்ளஸ் 7 இஸ் மைனஸ் 1 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 2. இதே மாதிரி நெகட்டிவாக வந்துட்டுருக்கும். இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து எப்படி வரும், 10 மைனஸ் n மைனஸ் 10 ப்ளஸ் n மைனஸ் 1ன்னு வரும். அப்போ இந்த 10ம் மைனஸ் 10ம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆயிரும், மீதி ஒரு நெகட்டிவ் 1 தான் இருக்கும். தட் இன்ட்டு 10 இருக்கு இல்லையா இந்த 10. ஸோ இது மைனஸ் 10 ஆகிடும். மீதி இருக்குது அந்த லாஸ்ட்டாக மைனஸ் 10 மைனஸ் n வரும் ப்ளஸ் 8 மைனஸ் n வரும். இப்போ எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம், இதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த இடத்த இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸை வந்து கிளப் பண்ணுவோம். எப்படி கிளப் பண்ணுறோன்னு பாருங்கள், மைனஸ் 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் n, இங்கே ப்ளஸ் 8 மைனஸ் n, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 10 ப்ளஸ் 8 வந்து மைனஸ் 2ன்னு வருது. புரியுதாம்மா? இப்போது எனக்கு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இந்த மைனஸ் 2வை நான் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன். புரியுதாம்மா? இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்னும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறேன். இங்கே பாருங்கள், இது கூட என்ன பண்ண போகிறேன், ஆட் அண்ட் சப்ராக்ட் 10 பவர் n பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, அதை எழுதிக்கிறேன். அது பக்கத்தில் ஆட் 10 பவர் n சப்ராக்ட் 10 பவர் n, மீதி எல்லா டேர்மையும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாமா. இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு அடுத்து நான் ஒரு 10 பவர் n ஆட் பண்ணியிருக்கேன், அதை காம்பன்சேட் பண்ண ஒரு 10 பவர் n மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், 9 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு 10 பவர் n. அப்போ என்ன ஆகும், இது 10 இன்ட்டு 10 பவர் n, இந்த ரெண்டும் சேர்த்து 10 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் இந்த உள்ள இருக்கிறது பாருங்கள், மைனஸ் 10 பவர் n மைனஸ் 10 பவர் n மைனஸ் 1, இப்படி எக்ஸட்ரா அப் டு மைனஸ் 1 வரை எடுத்துகிட்டு இந்த இன்னொரு மைனஸ் 1 தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் உள்ளே இருக்குது, அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியே எடுத்துகிறேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்துடுது. ஸோ வெளியில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 10 பவர் n ப்ளஸ் 10 பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் 10 பவர் n மைனஸ் 2 எக்ஸட்ரா அப் டு 1ன்னு வரும், மைனஸ் 1. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் கியூப் எக்ஸட்ரா அப் டு ஆர் பவர் என்னன்ற ஃபார்மில் இருக்குது. இப்போ இதோடைய ஃபார்முலா வந்து எஸ்என் ப்ளஸ் 1 ஃபார்முலா வந்து ஆர் பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அப்போது இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா. இங்கே மைனஸ் இந்த இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் போட்டாச்சு. இதோடைய ஃபார்முலா என்னம்மா, ஆர் பவர் n ப்ளஸ் 1. ஆர்ன்றது என்ன, இங்கே பாருங்கள் கீழே எல்லாமே இந்த ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் இருந்தால் 10 ஸ்கொயர் இந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ அது வந்து 10 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை 10 மைனஸ் 1. இந்த கடைசியில் இருக்குல்ல மைனஸ் 1, இதையும் போட்டுறேன். இப்போ என்ன ஆகும், இது அப்படியே தான் இருக்கும், இங்கேயும் எந்த சேஞ்ச் பண்ணல. 10 மைனஸ் 1 வந்து 9ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் 1ஐயும் போட்டாச்சு. அடுத்து எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ இது என்ன ஆகும், இங்கே போனால் 9 இன்ட்டு 10 90 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் இது எதுவும் சேஞ்ச் இருக்காது, ஆனால் உள்ள இந்த சைனை மட்டும் கொடுக்கணும். மைனஸ் 10 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1, இதுவும் எல்சிஎம்மில் வந்து பை 1 இருக்குல்ல, ஸோ மைனஸ் 9ன்னு வரும், ஹோல் பை 9. இப்போது இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 9 அது மைனஸ் 8ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், இதையும் என்ன பண்ணிட்டேன், 90 இன்ட்டு 10 பவர் என்ன 9 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1ன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ 9 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 10 பவர் n ப்ளஸ் 1. அப்போ என்ன ஆகும், 9 இது என்ன அர்த்தம், 10 பவர் n ப்ளஸ் 1 நான் 1 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1 அர்த்தம். அப்போ 9 மைனஸ் 1 8 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1 வந்துடும். இது மைனஸ் 8 பை 9. இப்போது இது ரெண்டுத்துல இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இதில் 8 காமனாக இருக்குது, எடுத்துறேன். அப்போ மீதி 1 இன்ட்டு 10 பவர் n ப்ளஸ் 1, அதுதான் 10 பவர் n ப்ளஸ் 1 எழுதியிருக்கேன், மைனஸ் 1 பை 9. ஸோ 8 பை 9 இன்ட்டு இதை எப்படி எழுத போகிறோம், 10 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, 10 கியூப் எப்படி எழுதுவீங்க, 10 கியூப் இஸ் 1000, கரெக்டாக 3 0 போடணும். மைனஸ் 1 போட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், இது கேரி ஆகிட்டே வரும். அப்போ 10 மைனஸ் 1 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9. அதாவது இந்த மாதிரி 10 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 வருது. இங்கே 10 கியூப் மைனஸ் 1 போட்டு பார்த்தோன்னா எத்தனை பவர் இருக்கோ அத்தனை 9 வருது. அப்போ இங்கே பவர் என்ன இருக்குது, n ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ n ப்ளஸ் 1 9 வரும், எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டு
புரியுதாம்மா? அடுத்து இந்த 9ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 1 எத்தனை தடவை வரும்? அதே n+1 டைம்ஸ் அந்த 1 வரும். அது கூட இந்த 8ஐ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 8 × 1 எக்ஸெட்ரா அப் டு 1 n+1 ஒன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 8 வரும். அதாவது எத்தனை 8 வரும்? n+1 8ன்னு வரும். அதுதானம்மா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.